எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா யாருக்கு இந்த சனி ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக ஜோதிடம் வந்துடும். இதுதான் கஷ்டம். சனி தசை நடந்தா, ராகு தசை நடந்தா, சனி தசை 19 வருஷம், ராகு தசை 18 வருஷம் நல்லபடியாக வேலை செய்யுமா, இல்லை கெட்டபடியாக வேலை செய்யுமா, இல்லை மத்திய பலர் செய்யுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். முதல்ல ஏற்கனவே இந்த சனிங்கிற கிரகம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு பாவர், இவர் ஒரு பாவர். ஏற்கனவே இவர் ஒரு இருள், இந்த இருளோட இன்னொரு இருள் சேர்ந்தா அந்த பாவகமே நசுங்கி போயிடும், கெட்டு போயிடும். அது லக்கணத்துக்கு எத்தனை பாவகமாக வருதோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கெட்டு போச்சு. உதாரணத்துக்கு லக்கணத்திலேயே இருந்துட்டாருன்னு வைங்க, இந்த சனியும் ராகும். இப்போ முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனியினுடைய ஆட்சி வீடுகள் மகரம், கும்பம். இவர் துலாமில் உச்சமடைவார், மேசத்தில் நீசமடைவார். இந்த 4 வீடு தான் இவருக்கு. சரியா? எப்பயுமே சனி பகவான் வழுக்கக்கூடாது. ஏன்னா சனி வலுத்தா, அதாவது ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சா அதனுடைய தன்மையை தரும், நன்மையை தராது. இப்போ சுவர்களாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அவங்க நன்மையை செய்வாங்க. இப்போ குரு ஆட்சி உச்சம் பெற்றுட்டார்னா அவர் நல்ல பொருளாதாரத்தையும், நல்ல குழந்தைகளையும், நல்ல ஒரு ஆசானாகவும், நல்ல ஒரு ஆசிரியராகவும், இல்லை ஒரு பேங்கில் வேலை செய்கிற ஒரு மனிதராகவும் ஆக்கிடுவார். அது மாதிரி சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றுட்டார்னா சுகபோகங்களையும், தாம்பத்திய உறவுகளையும், லக்ஸரியான மனை, வீடு, வண்டி, வாகனங்களையும் கொடுத்துருவார். அதே மாதிரி புதன் வளர்த்துட்டாருன்னா நல்ல அறிவாக கொடுத்துருவார். சந்திரன், சூரியன். சந்திரனை எப்பயுமே நம்ம ஒளி தத்துவத்தோட புரிஞ்சுக்கணும். சந்திரன் என்ன செய்வார்? அவர் நீர் ராசியில் இருக்கும்போது ஒரு விதமாகவும், நில ராசியில் இருக்கும்போது ஒரு விதமாகவும் பலன் தருவார். ஒரு 12 ராசி கட்டத்தில் எந்த கிரகம் அதிகமாக வலுத்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் தான் உங்களுக்கு தொழிலோ வேலையோ அமையும். சரி, இந்த 4 தான் சுவர்கள். இப்போ சந்திரன் நீர் ராசியில் இருக்கிறாருன்னா அவங்க தண்ணியில், கப்பலில் ஒன்று கப்பல் ஓட்டுறவங்களாக இருப்பாங்க, இல்லை கப்பலில் மெக்கானிக்காக இருப்பாங்க, சுபத்துவம் குறைய குறைய மீன் பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கணும். நிலராசியில் இருந்தால் அவங்க விவசாயம் பண்ணுறவங்களா, அதாவது காய்கறி உற்பத்தி பண்ணி விற்கிறவங்களா, இல்லை பால், இந்த மாதிரி. நம்ம பால், வெண்ணெய் இதை நம்ம நீர் ராசியில் எடுத்துக்கிடணும். நிலராசிகளில் காய்கறியில் மட்டும் நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ காற்று ராசின்னா அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க விமானப்படைகளில் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, மெக்கானிக்கலாக, பைலட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றுட்டா என்ன பண்ணுவார்? அதனுடைய மனிதனுக்கு தேவையில்லாத என்னென்ன குணங்கள் இருக்குதோ அத்தனையும் கொடுத்துருவார். முதல்ல அவன் கடுமையான உழைப்பாளி, மந்த பிடிச்சவர், பொறாமை பிடிச்சவர், திருடர், குடிகாரன், ராத்திரியில் வேலை செய்கிறவங்க, கட்டிட தொழிலாளி, ரோடு வேலை செய்கிறவங்க, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கொண்டு போயிடுவார். அதுக்கு சுபத்துவம் ஒன்றே விதிவிலக்கு. அதனால் செவ்வாய் அதே மாதிரி அப்படித்தான். அது ஒரு அசுவ கிரகம் இல்லையா? செவ்வாய் வளர்த்துட்டா என்ன? வீரத்தை கொடுப்பாரு.
ஆனால் விவேகத்தை கொடுக்க மாட்டார். அதுவும் சுபத்துவத்தை பொறுத்து இருக்குது. தைரியம் வீரியத்தை கொடுத்து யோசனை பண்ணாமையே சில பேரை வெட்டிடுவான். அது பாவத்துவம் ஆயிட்டா. இல்லைன்னா கத்தியோ துப்பாக்கியோ நீட்டி செயினை கூடுன்னு சொல்லி பிடிங்கிட்டு ஓடுவான். அதனால செவ்வாய் முக்கால் பாவர், சூரியன் அரை பாவர், இவர் முழு பாவர் சனி. அதனால தான் எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த சனியும் ராகும் சேர்ந்துட்டா எல்லா பாவமும் கெட்டு போயிடும். லக்னத்தில் இருக்குதா, ஜாதகர் கெட்டார். ஜாதகர் மந்தம் பிடிச்சவர், பொறாமை பிடிச்சவர், கடுமையான உழைப்பாளி. சரியா? அப்படி 2ஆம் இடத்துல இருக்கிறா தனம் குடும்பம் கெட்டுப்போச்சு. 3ஆம் இடத்துல இருக்கிறதா தைரியம் வீரியம் கெட்டுப்போச்சு. 4ஆம் இடத்துல இருக்கிறதா கல்வி, தாயார், மனை, வீடு, வண்டி, வாகனம் கெட்டுப்போச்சு. 5ல் இருக்கா பூர்வ புத்திரம் கெட்டுப்போச்சு. முதல்ல 6 இருக்கா. 6ல் இருக்கிறது நல்லதுங்க. சனி ராகு அவங்க கடன் நோய் இதை கட்டுப்படுத்துவாங்க. அதுலேயும் விதிவிலக்கு இருக்கு. அதை செவ்வாய் சேர்ந்துட்டாலோ பார்த்துட்டாலோ, இல்லை ஒரு பௌர்ணமி அமாவாசை சந்திரன் சூரியன் சேர்ந்துட்டாலோ கெட்டு போயிடும். 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இவங்க தனித்து 2 பேர் இருக்கலாம். ஆனால் 9 டிகிரி தள்ளி இருக்கணும். இருந்துட்டா கடன் நோய் எதிரியை கட்டுப்படுத்தும். 7ல் இருந்தால் கலத்தரத்தை கெடுக்கும். 8ல் இருந்தால் ஆயுளை மட்டும் கொடுப்பார், மற்றபடி எல்லாம் போச்சு. 9ல் இருந்தால் தந்தையை கெடுப்பார். 10ல் சனி ராகு இருந்தால் தொழிலையே கெடுப்பார். 11ல் இருந்தால் மூத்த சகோதரத்தை கெடுப்பார், லாபத்தை கெடுப்பார். 12ல் இருந்தால் அயன சயன போகம் எல்லாத்தையுமே கெடுப்பார். ஆனால் பொதுவாக சனி 3, 6, 8, 12ல் மறைஞ்சு இருக்கலாம். நட்பு ரீதியாக இருக்கலாம். அதுவும் ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. சனி ராகு சேர்ந்து இருக்கலாம். 8 டிகிரிக்குள்ளே இடையக்கூடாது. இணைஞ்சா அந்த இது போச்சு, அந்த பாவகம் கெட்டு போச்சு. புரிஞ்சதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சனி நல்ல பலனை நமக்கு செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ துலாம் லக்னம், அவர் இங்கே உச்சம் அடைகிறத விட இங்கே நீசம் அடைஞ்சிடணும். நீசம் அடைஞ்சி இங்கே குரு பார்த்துடணும். இப்போ லக்னத்தில் குரு திக்பலம் ஆயிட்டாரு. ஜாதகரே அதி புத்திசாலி. அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு சனியை. இதோடு மட்டும் இல்லாமல் இது சனி சுபத்துவம் ஆயிட்டார். சனி நீசம் அடைஞ்சு முதல்ல நீச பங்கம் ஆகணும். அப்போ வீடு கொடுத்த செவ்வாய் இங்கேயே இருக்கிறத விட அவர் இங்கே உச்சமாயிடணும். அவர் 4 கேந்திரத்துல தான் இருக்காரு. அசுவர்கள் கேந்திரத்திலையும் சுவர்கள் கோணத்திலையும் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது முழு நீச பங்க ராஜ யோகத்தை அடைஞ்சிடுறார். அப்போ சனி திசை வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அதை சொல்ல கூச்சப்படும் தொழில்களில் இவர் ஜெயிப்பார். மாதம் 100 கோடியிலிருந்து 1000 கோடி சம்பாதிப்பார். அதாவது பெட்ரோல், கல், கருப்பு கல், கிரஷர்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஒன்று சாராயம் விற்பாங்க. சாராயம் இப்போ இல்லை, நீங்கள் ரம்மு விஸ்கி பிராண்டின்னு எடுத்துக்கோங்க. அது விற்கிறவராக இருப்பார். இல்லை அந்த ஒயின், அதாவது ரம், பிராண்டி, விஸ்கி இது போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணி அரசுக்கு கொடுக்குறவராக இருப்பார். இந்த 19 வருஷ சனி திசையும் இவர் லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். நான் இப்போ துலாம் லக்னம்னு போட்டேன். இந்த துலாம் லக்னத்துக்கு இந்த சனி 4, 5க்குரியவராக வருவார். அப்போ காரகத்துவத்தை வலுப்படுத்திடுவார். ஆனால் ஆதிபத்தியத்தை கெடுப்பார். ஆதிபத்தியம்ங்கிறது என்ன? இந்த சனிக்கு இந்த லக்னத்துக்கு 4, 5க்குரியவர். அப்போ 4, 5க்குரியவர்னா இவருக்கு பெண் குழந்தைகள் தான் கிடைக்கும்.
இவங்க தாயார் சரியில்லை, தாய் இல்லை, இவரை பெற்று போட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு, இல்லை தாயே இல்லை. அதுக்கு என்ன பார்க்கணும்? அப்போ அதுக்கு சந்திரனை பார்க்கணும், 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். நாளுக்குரியவன் நீசமாயிட்டார். 4ல் செவ்வாய் அசுவர் இருக்கக்கூடாது, அது வலுத்து இருக்கிறார். அப்போ இங்கே சந்திரன் ஒரு வேளை இங்கே இப்படி உச்சமாயிட்டார், இங்கே சூரியன், எப்போ இது பௌர்ணமி சந்திரன். அப்போ அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க. சரி, இப்போ 4ஆம் இடம் கல்வி வந்துடுது. இப்போ இவர் இங்கே புதன் ஆட்சி ஆயிட்டார், அப்போ கல்வியும் கொடுத்துருவார். இப்போ புதன் இங்கே இல்லை, இங்கே வந்துட்டார், அப்போ இவருக்கு கல்வியும் போச்சு. இப்போ இதை விட்டுருங்க, மொத்தமாகவே விட்டுருங்க. இப்போ இவருக்கு வந்து இந்த சனியை சுவரும் பார்க்கல அசுவரும் பார்க்கலன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இவரும் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு, வலுத்த செவ்வாய். இப்போ இப்படி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சனி செவ்வாய்கள் ஸ்தான பலம் ஆட்சி உச்சம்ங்கிறது பெறாமல் திக்பலம் பெற்றால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 7ல் சனி திக்பலம், அதே மாதிரி சூரியன் செவ்வாய் 10ல் திக்பலம் அடைஞ்சிடும். அப்போ அது ஆட்சி உச்சத்துக்கு ஒரு நிகரான ஸ்தான பலம். அப்போ இவர் கெடுக்கவும் மாட்டார், அதிகமாக கொடுக்கவும் மாட்டார். நார்மலாக அந்த ஜாதகர் 19 வருஷ தசையில் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் கடுமையான கோடீஸ்வரன் கிடையாது, அதே மாதிரி கீழ்நிலையான கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவரும் கிடையாது. இது இயல்பாக இருக்கும்போது, ஏன்னா சனி நீசம் அடைஞ்சு தன்னுடைய காரகத்துவத்தை கெடுத்தார். ஆனால் கல்வி இருக்காது, பெண் குழந்தைகள் தான் இருக்கும், தாயார் நல்லா இல்லை. ஏன்னா 4, 5க்குரியவர். இது உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் பாவகம் மாறினா நீங்கள் அந்த பாவகத்தை எடுத்துட்டு போய் 7க்குரியவராக இருக்கிறாரா, நல்ல மனைவி இல்லை, தாமத திருமணமே இல்லை, அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது இப்போ ராகு சனி தான் நம்ம சொல்லியிருக்கிறேன். இப்போ ராகு இங்கே சேர்ந்துட்டார், சரியா? இப்போ செவ்வாயும் பார்த்துட்டார். இந்த 7ஆம் பாகமுமே அடிபட்டு போச்சு. இதோட சேர்த்து 4, 5 கெட்டு போச்சு. ஆனால் இந்த ராகு ஒருவேளை 2 பேரும் 8 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். 19 வருஷம் சனி தசை நல்லா இருக்காது, ராகு தசை நல்லா இருக்கும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அடைஞ்சிட்டார். 18 வருஷம் ராகு தசை நல்லா இருக்கும், சனியை போல செயல்படுவார். நான் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி குரு இங்கேருந்து பார்த்துட்டார் அப்படின்னா, இங்கே செவ்வாய் பார்க்கலன்னா சரியா, இந்த ராகு தசையும் நல்லா இருக்கும், சனி தசையும் நல்லா இருக்கும். இல்லையே சார், சனி 8 டிகிரிக்குள்ளே வந்து கிரகணம் ஆயிட்டாரே, இல்லை, அதை தான் 1000 வாட்ஸ் பல்பில் இருந்து அவர் அடிக்கிறார். யார்? குரு. இங்கே குரு ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று ராகுவையும் சனியையும் சுமத்துவப்படுத்துகிறார். இப்படி வச்சுக்கோங்க, ராகு 8 டிகிரியில் இருக்கிறார், சரியா? இவர் 6 டிகிரியில் இருக்கிறார், இவர் 7 டிகிரியில் இருக்கிறார். இங்கே சனி வந்து கிரகணம் அடைஞ்சாலும் குருவும் பார்வையினால் 2 டிகிரிக்குள்ள சனியும் 1 டிகிரிக்குள்ள ராகுவும் சுபத்துவம் அடைகிறாரு. அப்போ ராகு தசையும் நல்லா இருக்கும், சனி தசையும் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ராகு சனி சேர்க்கை எனக்கு இருக்குது, அந்த திசை வரப்போகுது அப்படின்னா பயப்பட வேண்டாம். எல்லா ஜாதகத்தையும் எல்லா கிரகங்களையும் போடுங்க, சரியா? கெட்ட கிரகங்கள் அதை பார்த்தது அப்படின்னா அது நல்லபடியாக வேலை செய்யாது, சரியா? அதே மாதிரி நல்ல கிரகங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லபடியாக, இங்கே குருதான் இல்லை, இந்த இடத்துல இருந்து சுக்கிரன் பார்த்துட்டாலும் நல்லது. அதே மாதிரி வீடு கொடுத்த செவ்வாய் இங்கே ஆட்சி பலம் பெற்றுட்டாலும் நல்லது, சரிங்களா? இதுதாங்க.
இந்த ராகு சனியை சுவர்கள் பார்த்தா சுபத்துவமாக வேலை செய்யும், அசுவர்கள் பார்த்தா அந்த பாவகம் கெட்டு போயிடும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.